ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டஃப்டு சப்பாத்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸும் பார்த்துடலாம். நான் சப்பாத்தி மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஈக்குவலாட்டு மைதாவும் சப்பாத்தி மாவு, அதாவது கோதுமை மாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன், உப்பும் போட்டு. அதுக்கப்புறம் பொட்டேட்டோ வேக வச்சுருக்கேன், ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன், மல்லி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சீஸ் துருவி வச்சுருக்கேன். தேவைக்கு சால்ட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சீசனிங்காக ஒரிகனோ வச்சுருக்கேன். மாவுக்கு கோதுமை மாவும் மைதா மாவும் சால்ட்டும் போட்டு வாட்டரும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது மிக்ஸ் பண்ணி. இது எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் இப்போ நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ஒரு பவுலில் நம்ம ஒவ்வொன்றா ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆனியன், அதுக்கப்புறம் கொரியாண்டர் லீஃப், கேப்சிகம், தேவைக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓரிகனோவும் ஆட் பண்ணிக்கலாம். ஓரிகனோ வீட்டில் ரெடி பண்ணதான், நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. துருவின சீஸையும் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாமா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சால்ட்டு போதுமான்னு பார்த்துக்கிடுங்க. நான் ஏற்கனவே உருளைக்கிழங்குலையும் சால்ட் போட்டிருந்தேன். இப்போ ரெண்டையும் நம்ம போல் பிடிச்சாச்சு, உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. சப்பாத்தி மாவு தனியாக, இந்த மிக்சர் தனியாட்டு. இப்போ நம்ம சப்பாத்தி மாவை ரோல் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ரோல் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் நம்ம இந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃப்பை வைக்க போகிறோம். ஸ்டஃப்பை வச்சதுக்கப்புறமா ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம பரத்தும் போது கரெக்டாக இருக்கும். இப்போ பரத்தி எடுத்தாச்சு. இதே போலயே நம்ம எல்லாத்தையும் பரத்தி எடுத்துக்கலாம்.
எல்லாம் பரத்தி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சுட்டு எடுத்துடலாம். ஒரு பேனில் ஃபஸ்ட்டு போட்டாச்சு. அதுக்கப்புறம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி திருப்பி போட்டு குக் ஆனதும் நம்ம எடுத்துட வேண்டியதுதான். நமக்கு சூப்பரான ஸ்டஃப்டு சப்பாத்தி ரெடி ஆயிரும். இதுக்கு சைடிஷாட் எதுவுமே தேவையில்லை. ஏன்னா நம்ம காரம், வெஜிடபிள், அதாவது பொட்டேட்டோ எல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் ஏதாவது சாஸ் வச்சு சாப்பிட்டாலே போதும். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே ஒரே மாதிரி சாப்பிடாம இதே போலையும் ஒரு நாள் ட்ரை பண்ணலாம். நல்ல சாஃப்டான ஸ்டஃப்டு சப்பாத்தி ரெடி ஆகிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.